السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله الذي نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه أما بعد. அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, நாம் தொடர்ச்சியாக பார்த்து வரக்கூடிய துஆக்களினுடைய திக்ருகளினுடைய தொகுப்பில் இன்று நாம் பார்க்க இருக்கின்ற விடயம் என்னவென்றால், இன்றைய தினம் வெள்ளிக்கிழமை ஜும்ஆவுடைய நாள், இஷாவுடைய தொழுகையை தொழுதுவிட்டு நாம் இந்த துஆவை 101 தடவைகள் ஓதி நாம் உறங்கினால் நம்முடைய அனைத்து காரியங்களிலும் அல்லாஹ் நல்ல முடிவை ஏற்படுத்தி தருவான். நாம் நினைத்த காரியங்களை அல்லாஹ் வெற்றியாக்குவான். அப்படிப்பட்ட மிகச்சிறந்த ஒரு துஆவை தான் நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அதிகமானோர் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள். நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து லைக் இடுவதன் மூலமாக நமது சேனலில் உள்ள வீடியோக்கள் இன்னும் பல சகோதரர்களுக்கு கொண்டு போய் சேர்க்கப்படும். அவர்கள் அதனை பார்த்து பயனடைந்தால் அதற்குரிய கூலியை அல்லாஹ் உங்களுக்கும் வழங்குவான். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நம்முடைய காரியங்கள் நிறைவேற வேண்டுமா? நாம் ஏதோ ஒரு தேவையில் நல்ல முடிவு ஏற்பட வேண்டுமா? இஷாவுடைய தொழுகையை தொழுதுவிட்டு இஸ்திகாரா நியத்தில் 2 ரக்காத்துக்கள் நஃபில் தொழுதுவிட்டு 101 தடவை இந்த துஆவை ஓதிவிட்டு யாரிடமும் பேசாமல் உறங்கினால் அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா இந்த துஆவின் பரக்கத்தால் அல்லாஹ் நம்முடைய அனைத்து காரியங்களையும் சீராக்குவான். நாம் நினைத்த காரியங்களை அல்லாஹ் நிறைவேற்றி தருவான். என்ன துஆ என்றால், وَأَسِرُّوا قَوْلَكُمْ أَوْ اجْهَرُوا بِهِ إِنَّهُ عَلِيمٌ بِذَاتِ الصُّدُورِ أَلَا يَعْلَمُ مَنْ خَلَقَ وَهُوَ اللَّطِيفُ الْخَبِيرُ. وَأَسِرُّوا قَوْلَكُمْ أَوْ اجْهَرُوا بِهِ إِنَّهُ عَلِيمٌ بِذَاتِ الصُّدُورِ أَلَا يَعْلَمُ مَنْ خَلَقَ وَهُوَ اللَّطِيفُ الْخَبِيرُ. இந்த சூரத்துல் யாசீனுடைய 13 மற்றும் 14வது ஆயத். இதனை ஓதி 101 தடவைகள் இந்த துஆவை ஓதி நாம் அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்வோம். இதனுடைய பொருளை பாருங்கள். மனிதர்களே, உங்களுடைய பேச்சை நீங்கள் இரகசியமாக பேசுங்கள் அல்லது அதை பகிரங்கமாக உரக்க பேசுங்கள். எவ்வாறாயினும் நிச்சயமாக அவன் உங்கள் நெஞ்சங்களில் உள்ளவற்றை முற்றும் அறிந்தவன். அனைத்தையும் படைத்தவனாகிய அவன் உங்களுடைய இரகசியங்களை அறிய மாட்டானா? அவன் நுட்பமாக அறிபவன், நன்கு தெரிந்தவன் என்று பொருள்படக்கூடிய இந்த துஆவை ஓதி நாம் அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்வோம். நிச்சயமாக அல்லாஹ் ஒரு நல்ல முடிவை ஏற்படுத்தி தருவான்.